ஹலோ டியர்ஸ், இது ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக எனக்கு ஒரு சில என்கொயரிஸ் எந்த மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேஜில் இருக்க கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ப்ரைஸுமே ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது, பட் உங்கள் பேஜில் ஃபாலோவர்ஸே இல்லை, நீங்கள் நிறைய பேக்கிங் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணல, ஸோ இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி உங்களை ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் நல்ல ஃபெமிலியராக இருப்பாங்க. அப்படி இருந்து அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபாலோவர்ஸ் அவங்களோட பிஸ்னஸ்க்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ டக்குன்னு அவங்களுக்கு அங்கே பிஸ்னஸ்க்கான சேல்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க அதிகமாக பேக் பண்ணுவாங்க, டக்குன்னு அதிகமான பேக்கிங் வீடியோ போடுவாங்க. அவங்களுக்கு ஃபாலோவர்ஸுமே ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸுமே அவங்க பிஸ்னஸ் பேஜையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதாங்க ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனால் நம்ம ஜீரோலேருந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதோட க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். அந்த மாதிரி தான் நானுமே எனக்கு எந்த சோஷியல் மீடியாலையுமே நான் கிடையாது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு மெதுவாக தான் இந்த க்ரோத் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நம்மளை நம்பி வாங்கலாம். நீங்கள் 500 1000 கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குங்க. ஓகே, தேங்க்யூ.